மறைந்தவன் வருகிறான். வர்மத்தின் வாரிசு இதோ எழுகிறான். அவன் பார்வையில் அக்னி, அவன் கைகளில் இடி. காத்திரு, அவன் வாரிசு. அத்தியாயம் 14. உருவி கொண்ட உள்ளம். மருத்துவர்கள் இவளிடம் இவ்வாறு கூறிச் சென்றவுடன் அவள் மருத்துவர்கள் செல்லும் திசையை பார்த்து கொண்டிருந்தார். என்ன செய்வது என்று அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. அப்போது ஒரு நர்ஸ் வெளியில் வந்தார். மேடம், ஐயா உங்களை கூப்பிடுகிறார் என்று கூறினாள். அதை கேட்டு அவள், அப்படியா, இதோ வருகிறேன் என்று கூறி உள்ளே சென்றாள். அவள் அந்த அறைக்குள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காலடிக்கும் அவரது மனம் பதபதைத்தது. அவளுக்கும் ஹார்ட் அட்டாக் வரும் அளவிற்கு குழப்பம், பயம் என அனைத்தும் வந்து சென்றது. இவ்வளவு நேரம் அவர் மீது எரிந்து விழுந்த நான் அவரிடம் இப்போது என்ன பேசுவது என்று தெரியாமல் அவள் ஒரு கூச்சத்துடனே அவர் படுத்திருந்த படுக்கையை நோக்கி சென்றாள். படுக்கையின் அருகில் சென்றவள் பொறுமையாக, மாமா மாமா என்று சஞ்சனா அழைக்க அந்த வார்த்தையை கேட்ட விஸ்வநாதன் பொறுமையாக கண்களை திறந்தார். விஸ்வநாதனின் கண்களில் கண்ணீர் சிந்தியது. இவ்வளவு நேரம் என் மீது கோபத்துடன் என்னை வசைபாடிய என் மருமகளாயுது. இவ்வளவு மென்மையாக பேசுவதை எண்ணி பார்த்து அவர் மனம் கரைந்தது. அவரது கண்ணில் கண்ணீர் வருவதை பார்த்த சஞ்சனா, மாமா என்னை மன்னிச்சிடுங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உங்களை நேரா பார்க்காம எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம் என நினைச்சுக்கிட்டேன். அதான் உங்க மேல வீணா தப்பா பலி சுமத்திட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க மாமா என்று கண்ணீர் வடித்தாள். மகளே, மகளே, ஏன் வருத்தப்படுகிறாய்? ஒன்றும் கவலைப்படாதே, எனக்கு ஒன்றுமில்லை. இது முன்பே வந்திருக்க வேண்டியது, இப்போது வந்திருக்கிறது, அவ்வளவுதான். எனது குடும்பம் எப்போ சின்னாபிடமாக போனதோ அப்போதே நான் இறந்திருக்க வேண்டியது. உன்னை காப்பாற்றவும் என் பேரனை காணாதவரை நான் இறக்க மாட்டேன் என்று அவர் பல்லை கடித்து உறுதிபட அவளிடம் கூறினார். பிறகு அவர் மெல்ல உறக்க நிலைக்கு சென்றார். அதைக் கண்டு பதறிய சஞ்சனா சிறு பதட்டத்துடன் மாமா மாமா என்று அவள் அழைக்க, அப்போது அங்கு இருந்த நர்ஸ், மேடம், அவங்க ஓய்வெடுக்கணும், அதனால அவங்களுக்கு சில மருந்துகள் கொடுத்திருக்கோம், இப்ப அவர் தூங்கிடுவாரு, நீங்க காலையில வந்து பாருங்க என்று கூறினாள். இதை கேட்ட சஞ்சனா பொறுமையாக விஸ்வநாதனின் கையை பிடித்து, கவலைப்படாதீங்க மாமா, நிச்சயமா என் கணவனையும் கண்டுபிடிப்பேன், என் மகனையும் கண்டுபிடிப்பேன் என்று கூறிவிட்டு அவள் அறையிலிருந்து வெளிவந்தாள். வெளியே வந்தபோது இன்னும் அங்கு ஆட்கள் அப்படியே நின்றனர். தளபதிகள், விஸ்வநாதனின் PA, அக்கவுண்டன்ட், பணியாட்கள், கிட்டத்தட்ட பல மணி நேரமாக அவர்கள் விஸ்வநாதனின் உத்தரவுக்கு அங்கு காத்திருந்தனர். வெளியில் சஞ்சனா வருவதை பார்த்த தளபதிகளில் மூத்தவரான கண்ணன் அங்கு வந்தான். மேடம், ஐயாவுக்கு இப்போது எப்படி இருக்கிறது என்று அவரிடம் கேட்டார். ஆனால் சஞ்சனாவுக்கு எதிரே நிற்பது யார் என்று சரியாக தெரியவில்லை. அவள் சிறு பயத்துடன், நீங்க யாரு, எதுக்காக இராணுவம் எல்லாம் இங்க வந்திருக்கு என்று அருகிலிருந்த பணிப்பெண்ணை பார்த்து கேட்டாள். உடனே அந்த பணிப்பெண், மேடம், இது ஐயாவோட பாதுகாப்பு படை என்றாள். அதை கேட்டு மீண்டும் திடுக்கிட்டு போன சஞ்சனா, என்ன, இவர்களுக்காக தனி பாதுகாப்பு அமைப்பே இருக்கிறதா என்று பயத்திலும் ஆர்வத்திலும் கேட்டாள். உடனே அந்த கேப்டன் முன்னே வந்து, மேடம், நாங்க விஸ்வா குரூப்ஸோட தனிப்பட்ட பிரிவு, இப்ப ஐயாவுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா ஐயாவுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டா உடனே நம்மீது தாக்குதல் நடத்த பல எதிரிகள் காத்துக்கிட்டு இருக்காங்க. தலைமை இல்லை என்றாலே பிரச்சனை வந்துடும். அதனால தான் உடனடியாக இப்போது முக்கியமான ஆட்களை இங்கு வரவழைத்தேன். இப்ப எப்படி இருக்கு என்றான். சஞ்சனாவால் எதுவும் பேச முடியவில்லை. இப்போது என்ன சொல்வது? நான் கண் விழித்தே ஒரு நாள் தான் ஆகிறது. இங்கு இருக்கும் சூழ்நிலை என்னவென்று எனக்கு தெரியவில்லை. அப்படி இருக்கையில் நான் என்ன என்று சொல்வேன் என்று எண்ணிக்கொண்டவள், மாமா மாமா நல்லாதான் இருக்காங்க, காலையில கண் முழிச்சிருவாங்க, காலையில வந்து பார்க்கலாம் என்றாள் அவள். வருத்தத்துடன், காலையிலா, காலை வரை காத்திருக்க வேண்டுமா என்று அவர் சிறிது யோசனையில் மூழ்கினார். திடீரென கண்ணனின் முகம் மாறுவதை கண்ட சஞ்சனா, என்னாச்சு, எதுக்காக நீங்க இப்ப வருத்தப்படுறீங்க, ஏதாவது முக்கியமா மாமா கிட்ட பேசணுமா என்று கேட்க, சிறிது தயங்கிய கண்ணன், மேடம், இப்பவே பிசினஸ் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் மீட்டிங்ல ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஐயா மீட்டிங்ல இருக்கும்போது வேகமா இங்க வந்துட்டார். இப்போ அவருக்கு உடம்பு சரியில்லை. இந்த விஷயம் எப்படியாவது வெளியில கசிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனை வரும்.
அதுக்குள்ள இப்பவே மீட்டிங்ல வேற ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட பத்தி எதையோ பத்தி பேசி மீட்டிங்கை தள்ளி போடாம முடிக்கணும். ஐயா ஒரு முக்கியமான முடிவு எடுக்கத்தான் எல்லா ஊர்கள்ல இருக்கிற முக்கியமான பிசினஸ் எக்ஸிக்யூட்டிவை இங்க வர வச்சிருந்தாங்க. இப்ப எந்த ஒரு முடிவும் எடுக்கலன்னா இது வேறு யாருக்காவது சாதகமாக அமைந்துவிடும் என்றான். எனக்கு ஒன்றும் புரியலை என்று சஞ்சனா கூற, அங்கிருக்கும் பிஏவை அழைத்தார் தளபதி. தளபதியின் குரலை கேட்டவுடன் பிஏ பார்த்திபன் வேகமாக அங்கு வந்தான். தளபதி பார்த்திபனை பார்த்து, மிஸ்டர் பார்த்திபன், மேடத்துக்கு தெளிவா இப்ப இருக்கிற சூழ்நிலையே சொல்லுங்க. இப்போதைக்கு இந்த குடும்பத்தில் இருக்கும் இன்னொரு நபர் மேடம் மட்டும்தான். அதனால இவங்களுக்கு இப்ப நடக்கக்கூடிய விஷயம் தெரிஞ்சுக்கணும் என்றார். உடனே தனது கையில் இருந்த ஒரு சிறு கோப்புகளை நீட்டி அதை பிரித்து காட்டத் தொடங்கினார். மேடம், சார் இந்த முடிவுகள் எடுக்கத்தான் இன்னைக்கு கூட்டத்தை கூட்டினார். ஆனா திடீர்னு உங்களை பார்க்க இங்க வந்து விட்டார். இப்போது அவர் உடல்நிலை சரியில்லாம போயிடுச்சு. ஆனா இப்ப நம்ம மத்த நாட்டு பிசினஸ் எக்ஸிக்யூட்டிவுக்கு வேலை கொடுக்காம இன்னும் 2-3 நாளைக்கு இந்த மீட்டிங்கை தள்ளி போட்டோம்னா நமக்கு பெரிய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. உடனே எல்லா எக்ஸிக்யூட்டிவையும் அந்தந்த நாட்டுக்கு அனுப்பணும், இல்லனா அந்த கொள்ளையும் நமது பிசினஸ் பாதிப்பு ஏற்படும் என்றான். அதை கேட்டு சஞ்சனாவின் முகம் மாறியது. என்ன பிரச்சனை வரும்னு சொல்லுங்க. அவங்க இன்னும் 2-3 நாள் இருந்து மாமாவை பார்த்துட்டு போறதுனால என்னதான் பிரச்சனை வரும் என்றார். இல்ல மேடம், எக்ஸிக்யூட்டிவ்கள் அங்கங்க இருக்கிற பிரச்சனைகளை சமாளிச்சுட்டு அவங்க அங்க இருக்கணும். இப்போ ஒரே இடத்துல அனைவரும் ஒன்னா இருக்கிறாங்க. நம்ம கம்பெனியோட அனைத்து எக்ஸிக்யூட்டிவ்களும் ஒன்னா இருக்கிற நேரத்தை பயன்படுத்தி நாம எதிரிகள் அவங்கள தங்கள் வசப்படுத்திக்க முயற்சி பண்ணுவாங்க. ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மனம் மாறி போயிட்டாலும் நமக்கு பெரிய பிரச்சனைன்றான். ஏன் அவங்க மாற போறாங்கன்னு சஞ்சனா புரியாமல் கேட்க, அப்போது தளபதி குறுக்கிட்டு, மேடம், எந்த ஒரு நிர்வாகமாக இருந்தாலும் தலைமை உறுதியாக இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு கீழே வேலை செய்யறவங்க நேர்மையாக நியாயமாகவும் நடப்பாங்க. தலைமையில் பாதிப்போ அல்லது தலைமை மாற்றமோ இல்ல தலைமை திறம்பட செயல்படாமல் இருந்தாலோ அதுக்கு கீழே வேலை செய்யறவங்க தங்களுடைய வாழ்க்கையை முன்னேற பல வழிகளை தேடுவாங்க. அதுதான் இப்ப பிரச்சனை. ஐயாவுக்கு உடல்நிலை சரியில்லைங்கிற விஷயம் எப்படியும் நாளை காலைக்குள்ள வெளியில தெரிஞ்சிடும். அதனால தான் சொல்றோம், உடனே எக்ஸிக்யூட்டிவ்களை இங்கிருந்து அப்புறப்படுத்தணும். நாம ஏதாவது ஒரு மீட்டிங் வச்சு அவங்களுக்கு வேலையை கொடுத்து அனுப்பணும், இல்லைன்னா என்று பிஏவை பார்க்க பிஏ கூறினான். ஆமா மேடம், இன்னொரு விஷயம் என்னன்னா, விஸ்வநாதன் ஐயாவோட தம்பி சோமநாதனின் மகன் வினோத், அவரும் நம்ம போர்ட் ஆஃப் டைரக்டர் பொசிஷன்ல இருக்காரு. பல நாட்களாக அவர் விஸ்வா குரூப் மேல ஒரு கண் இருக்கு. இப்ப ஐயாவுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு தெரிஞ்ச உடனே தலைமையை தாம்பசம் கொண்டு வர ஏதேனும் பிரச்சனையை பண்ணி எல்லாரிடமும் பேசி பிரச்சனை பண்ண வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தான் பயமா இருக்கிப்போ என்று கூறி முடித்தார். சஞ்சனா சிறுவயது முதலே சாதாரண பின்னணியில் வளர்ந்திருந்தாலும் அவள் படித்த படிப்பு அவளை இப்போது தூண்டியது. அவள் அந்த டாக்குமெண்ட்டை பிஏவிடம் வாங்கிக் கொண்டு, சரி, காலையில 8 மணிக்கு அரேஞ்ச் பண்ணுங்க என்றாள். மேடம், ஐயா என்று கேட்க, நீங்க அரேஞ்ச் பண்ணுங்க, அதுக்குள்ள ஐயாவுக்கு சரியாயிடும் என்று கூறிவிட்டு அவள் திரும்பி தளபதி கண்ணனை பார்த்தாள்.